வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது பிரதான செய்திகளுடன். செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாமலுக்கு எதிரான வழக்கு தொடர்பில் நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு. அனுரவின் ஐநா உரை தொடர்பில் புதிய சர்ச்சை. அரசாங்கத்தால் இனியும் தப்ப முடியாது, சூளுரைக்கும் நாமல். கனேடிய வேலைவாய்ப்பு மோகம் காட்டி லட்சக்கணக்கில் மோசடி, பெண்கள் உட்பட 3 அதிரடி கைது. முக்கிய பதவியில் இருந்து விலகிய அமைச்சர் பிமல். சஜித்தின் சொத்து விவரங்கள் சமர்ப்பிப்பு. 7500 உயர்த்தப்பட்ட எரிவாயு விலை, கோப் குழுவில் அம்பலப்படுத்தப்பட்ட பாரிய ஊழல். இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஒப்பந்தம் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தொடர்பான அசல் வழக்கு அறிக்கையை வரவழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. குறித்த வழக்கு தொடர்பில் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள அசல் வழக்கு அறிக்கையை வரவழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு உயர் நீதிமன்றம் இன்று பதிவாளருக்கு உத்தரவிட்டது. வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி நதி அபர்ணா முருதுருகொட முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது பிரதிவாதி நாமல் ராஜபக்ச நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இதன்போது பிரதிவாதி நாமல் ராஜபக்ச சார்பில் முன்னிலையான ஜனாதிபதி சட்டத்தரணி சம்பத் மெண்டிஸ் பிரதிவாதி கோரிய சில ஆவணங்கள் இன்னும் அவருக்கு அரசு தரப்பால் வழங்கப்படவில்லை என்று நீதிமன்றத்தில் தெரிவித்தார். நியாயமான விசாரணைக்கு இந்த ஆவணங்கள் மிகவும் முக்கியமானவை என்று ஜனாதிபதி சட்டத்தரணி குறிப்பிட்டார். இதற்கு பதிலளித்த முறைப்பாட்டாளர் தரப்பில் முன்னிலையான துணை சொலிசிட்டர் ஜெனரல் வசந்த பெரேரா பிரதிவாதி கோரிய பெரும்பாலான ஆவணங்கள் ஏற்கனவே அவர்களுக்கு வழங்கப்பட்டு விட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். பிரதிவாதி இன்னும் பெறாத ஆவணங்கள் குறித்து குற்றப்புலனாய்வு திணைக்களத்திடம் விசாரணை மேற்கொண்டு வழங்கக்கூடிய ஆவணங்களை உடனடியாக வழங்க நடவடிக்கை எடுப்பதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள இந்த வழக்கின் அசல் வழக்கு கோப்பு இன்னும் தனது நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதி அறிக்கையை உடனடியாக தனது நீதிமன்றத்திற்கு வரவழைக்க நடவடிக்கை எடுக்குமாறு உயர் நீதிமன்ற பதிவாளருக்கு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் ரக்பியை ஊக்குவிப்பதற்காக கூறி இந்திய நிறுவனமான கிறிஷிடமிருந்து 70 மில்லியன் ரூபாவை பெற்று பண மோசடி தடுப்புச் சட்டத்தின் கீழ் குற்றம் செய்ததாக கூறி நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் இந்த வழக்கை தாக்கல் செய்திருந்தார். ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுக்கூட்டத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க கூறிய ஒரு விடயம் தற்போது சமூக ஊடகங்களில் சர்ச்சையை உருவாக்கியுள்ளது. உரையாற்றிய ஜனாதிபதி, ஊழலுக்கு எதிரான போராட்டம் ஆபத்தானது, ஆனால் அதை எதிர்த்து போராடாமல் இருப்பது அதனை விட ஆபத்தானது என தெரிவித்திருந்தார். இந்த கருத்தை ருவாண்டாவின் ஜனாதிபதி பால் ககாமே முன்னரே கூறியிருப்பதாக சமூக வலைதளங்களில் கூறப்படுகின்றது. கடந்த 2019ஆம் ஆண்டு நைஜீரியாவின் அபுஜா நகரில் நடைபெற்ற ஊழலுக்கு எதிரான மாநாட்டில் பால் ககாமே குறித்த கருத்தை முதன்முறையாக வெளியிட்டிருந்தார். ககாமேயின் குறித்த கருத்து, ஊழலுக்கு எதிரான போர் ஆபத்தானது, ஆனால் அதற்காக போராடாமல் இருப்பது அதனை விட ஆபத்தானது எனும் துணைப்பொருளில் உலக புகழ் பெற்றது. இந்நிலையில் இதே விடயத்தை கூறிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அதனை ஒரு மேற்கோள் என கூறவில்லை என சமூக ஊடகங்களில் விமர்சனங்கள் எழுந்துள்ளன. மொட்டுக்கட்சி மீது குற்றச்சாட்டுகளை முன்வைத்தே அரசாங்கம் ஒரு வருடத்தை கழித்து விட்டதாக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கிரேஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பாக முன்னாள் அமைச்சர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக சட்டமா அதிபர் தாக்கல் செய்த வழக்கு இன்று கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது நாமல் ராஜபக்ச கருத்துக்களை வெளியிட்டுள்ளார். மேலும் தெரிவித்த அவர், ஆட்சிக்கு வந்த முதல் அரசாங்கம் அனைத்து குற்றச்சாட்டுகளையும் எங்கள் மீது சுமத்தியது. தற்போது போதைப்பொருள் குற்றத்தையும் எங்கள் மீது சுமத்துகிறது. இவ்வாறு அனைத்து குற்றச்சாட்டுகளையும் மொட்டுக்கட்சி மீது சுமத்திவிட்டு இனியும் அரசாங்கத்தால் தப்பிக்க முடியாது. எங்கள் மீது குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதற்கு முதல் சுங்கத்தால் சோதனைக்குட்படுத்தப்படாமல் கொள்கலன்களை விடுவிக்க அனுமதி அளித்தவர்கள் யார் என்பதை வெளிப்படுத்த வேண்டும். இதேவேளை சோதனைக்குட்படுத்தி விடுவிக்கப்பட்ட கொள்கலன்களில் போதைப்பொருள் தொகை கண்டுபிடிக்கப்பட்டது எவ்வாறு என்பதையும் அரசாங்கம் நாட்டுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
கனடாவில் வேலை வாங்கி தருவதாக கூறி பொதுமக்களை நிதி ரீதியாக ஏமாற்றியதாக 3 சந்தேக நபர்கள் பம்பலப்பிட்டியில் கைது செய்யப்பட்டுள்ளனர். பம்பலப்பிட்டி காவல் நிலைய அதிகாரிகளால் நேற்று போலி விசா ஸ்டிக்கர்களுடன் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பொருளையைச் சேர்ந்த 69 வயதுடைய ஆண் ஒருவரும், கோணகங்கார மற்றும் பொருளை பகுதிகளைச் சேர்ந்த 26 மற்றும் 68 வயதுடைய 2 பெண்களும் ஆவார். கனடாவுக்கு அனுப்புவதாக கூறி ஒரு பெண் சந்தேக நபர் ரூபாய் 3,08,31,000 மற்றும் ரூபாய் 3,04,36,000 மோசடி செய்துள்ளதாக காவல்துறை விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் இதுபோன்ற பிற மோசடிகளில் ஈடுபட்டார்களா என்பதை கண்டறிய பம்பலப்பிட்டி காவல்துறை விசாரணையை தொடங்கியுள்ளது. இலங்கை பலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் தலைவர் பதவியில் இருந்து அமைச்சர் விமல் ரத்நாயக்க விலகியுள்ளார். நேற்று மாலை இலங்கை பலஸ்தீன நட்புறவு சங்கத்தின் பொதுக்கூட்டத்தில் இந்த தீர்மானத்தை அவர் அறிவித்துள்ளதாக கூறப்படுகின்றது. தனிப்பட்ட காரணங்களுக்காக அவர் இந்த பதவியிலிருந்து விலகுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை பலஸ்தீன நட்புறவு சங்கம் ஆரம்பமான காலம் தொட்டு நீண்ட காலமாக அதன் தலைவராக மஹிந்த ராஜபக்ச பதவி வகித்திருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைவரும் நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான சஜித் பிரேமதாச தனது சொத்து விவரங்களை சமர்ப்பித்துள்ளார். கடந்த 24ஆம் திகதி அவர் தனது சொத்து விவரங்களை லஞ்சம், ஊழல் மற்றும் மோசடி தடுப்பு ஆணைக்குழுவிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக எதிர்க்கட்சி தலைவர் தனது சொத்து விவரங்களை சமர்ப்பிக்காமை குறித்து பல்வேறு தரப்பினரும் விமர்சனங்களை முன்வைத்திருந்ததுடன் அது குறித்து வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் கடந்த 23ஆம் திகதி சொத்து விவரங்களை பூரணப்படுத்தி அதற்கடுத்த நாளே லஞ்சம், ஊழல் மற்றும் மோசடி ஆணைக்குழுவில் சஜித் பிரேமதாச சமர்ப்பித்துள்ளார். குறித்த சொத்து விவரங்கள் தற்போது ஆணைக்குழுவின் இணையதளத்தில் பகிரங்கப்படுத்த கல்வி திட்டத்தில் வரலாறு, சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழரின் வரலாறுகள் மற்றும் தமிழர் அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன என இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ். ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற அமர்வின் போது பிரதமரிடம் வலியுறுத்தினார். அவர் மேலும் தெரிவிக்கையில், புதிய கல்வி மறுசீரமைப்பு தொடர்பில் கல்வி அமைச்சு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. சமய பாடத்தில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை. வரலாறு, சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறு மற்றும் தமிழ் மொழி இலச்சினைகள், அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன. இவற்றுக்கான தீர்வுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டுவரப்படுமா? இலங்கையின் கல்வித்துறையில் கலைத்திட்ட மறுசீரமைப்பு வேலைத்திட்டங்கள் இப்போது கொண்டுவரப்படுகின்றது. இவ்விடயம் தொடர்பான சில விளக்கமூட்டும் கூட்டங்களும் தங்கள் தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதுவரை காலமும் இருந்ததை விட மாணவனுக்கு 30% சுமை அதிகரித்துள்ளது. சமய பாடங்களில் சைவ சமயம் சீராக முன்னெடுக்கப்படவில்லை. வரலாறு, சித்திரம் போன்ற பாடங்களில் தமிழர் வரலாறுகள், தமிழ் இலச்சினைகள், அடையாளங்கள் திட்டமிட்டே மறைக்கப்படுகின்றன. இவற்றுக்கான தீர்வுகள் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் கொண்டுவரப்படுமா? அத்துடன் புதிய கல்வி கலைத்திட்டம் எப்போது நடைமுறைக்கு வரும்? அதற்கான வெள்ளை அறிக்கை வெளியிடப்படுமா? தேசிய கல்வி நிர்வாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள கல்விசார் அலுவல்கள் சபை, கல்வி பேரவை குழு இரண்டிலும் தமிழ் மொழி சார்ந்த உத்தியோகத்தர்கள் யாராவது உள்ளடக்கப்பட்டுள்ளார்களா? மற்றும் கலைத்திட்ட கொள்கை அல்லது வெள்ளை அறிக்கை சம்பந்தமான விடயங்களில் ஈடுபடுகின்றவர்களின் பெயர் பட்டியலை சபைக்கு சமர்ப்பிக்க முடியுமா? அத்துடன் புதிய கல்வி சீர்திருத்த அமுலாக்க குழுவில் தமிழ் மொழி மூலம் உள்ள பேராசிரியர்கள், பாட நிபுணத்துவம் கொண்டவர்கள் எத்தனை பேர் உள்ளடங்கியுள்ளார்கள் என்பதனை கேட்கிறேன் என்று கூறியவை குறிப்பு. இலங்கையில் பொருளாதார சரிவு என்ற சாக்குப்போக்கின் கீழ் வெளிப்படுத்தப்படாத நோக்கங்களை நிறைவேற்றும் நோக்கத்துடன் எரிசக்தி நெருக்கடி, மின்சாரம், எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறை என்பன வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட ஒன்று என பொது நிறுவனங்கள் குழு குற்றம் சாட்டியுள்ளது. எரிவாயு விலை 1500 இருந்து 7500 உயர்ந்துள்ளமையானது திட்டமிட்டு முன்னெடுக்கப்பட்ட ஒன்று எனவும் கூறப்பட்டுள்ளது. இலங்கையின் கடந்த கால எரிசக்தி நெருக்கடி, அதாவது மின்சாரம், எரிபொருள் மற்றும் எரிவாயு பற்றாக்குறையால் குறிக்கப்பட்டது என போலியான காரணங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது. குழுவின் தலைவர் நிஷாந்த சமரவேரா இந்த விவகாரம் குறித்து முறையான விசாரணை தொடங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். இலங்கை மின்சார சபை மற்றும் இலங்கை டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் லிமிடெட் உட்பட அதன் துணை நிறுவனங்கள் மீது அமர்வில் கவனம் செலுத்தப்பட்டது. சில அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் பொது நிதியை தவறாக பயன்படுத்தியதாக சமரவேரா இதன்போது குற்றம் சுமத்தியிருந்தார். இதில் ரூபாய் 59,43,000
680 தவறாக கையாளப்பட்டதாக பாரிய குற்றச்சாட்டு ஒன்றையும் முன்வைத்துள்ளார். மின்சார சபை கட்டணங்கள் திடீரென உயர்த்தப்பட்டதை அவர் மேலும் விமர்சித்துள்ளார். பாடசாலை தேர்வுகள் போன்ற முக்கியமான காலங்களில் 18.5 மணி நேரம் வரை மின்வெட்டு விதிக்கப்பட்டது. ஆனால் கட்டண உயர்வுகள் நாடாளுமன்றத்தில் அங்கீகரிக்கப்பட்ட உடனேயே நீக்கப்பட்டன என்றும் குறிப்பிட்டுள்ளார். இதன் விலை உயர்வை நியாயப்படுத்த ஒரு திட்டமிட்ட நடவடிக்கை என்று அவர் மேலும் குற்றம் சுமத்தியுள்ளார். எரிவாயு பற்றாக்குறை நாட்டில் செயற்கையாகவே உருவாக்கப்பட்டது என சுட்டிக்காட்டி தமது கருத்துக்களை விளக்கியிருந்தார். மேலும் எரிவாயு விலை 1500 ரூபாய் 7500 உயர்ந்தது. நுகர்வோர் நடத்தையை கையாளவும் விலை உயர்வுகளை நியாயப்படுத்தவும் இந்த நெருக்கடி பயன்படுத்தப்பட்டது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.